திருப்பாடல்கள் அதிகாரம் 78. இறைமுத்துக்கள் 13 முதல் 24 வரை. கடலை பிரித்து அவர்களை வழிநடத்தினார். தண்ணீரை அணைக்கட்டு போல் நிற்கும்படி செய்தார். பகலில் மேகத்தினாலும் இரவு முழுவதும் நெருப்பின் ஒளியாலும் அவர்களை வழிநடத்தினார். பாலை நிலத்தில் பாறைகளை பிளந்தார். ஆழத்தினின்று பொங்கி வருவது போன்ற நீரை அவர்கள் நிறைவாக பருகச் செய்தார். பாறையினின்று நீரோடைகள் வெளிப்படச் செய்தார். ஆறுகளென நீரை அவர் பாய்ந்தோடச் செய்தார். ஆயினும் அவர்கள் அவருக்கு எதிராக தொடர்ந்து பாவம் செய்தனர். வறண்ட நிலத்தில் உன்னதற்கு எதிராய் எழுந்தனர். தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தனர். அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள்: பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா? உண்மைதான், அவர் பாறையை அதிரத் தட்டினார். நீர் பாய்ந்து வந்தது. ஆறுகள் கரை புரண்டு ஓடின. ஆயினும் அப்பமளிக்க இயலுமா அவரால்? தம் மக்களுக்கு இறைச்சி தர முடியுமா? எனவே இதை கேட்ட ஆண்டவர் சினம் கொண்டார். நெருப்பு யாக்கோபுக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்தது. இஸ்ரேல் மீது அவரது சினம் பொங்கி எழுந்தது. ஏனெனில் அவர்கள் கடவுள் மீது பற்றுறுதி கொள்ளவில்லை. அவர் காப்பார் என்று நம்பவில்லை. ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழியச் செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார்.